பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆழமான வேத பாட வகுப்புகளை கேட்கும்படியாய் வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகையினால சத்தியத்தை நம்ம எப்படி தாங்க கேட்கணும்? சந்தோஷமாய் கேட்கணும். சரி, கடந்த நாட்களில் நம்ம மெய்யான மீட்பு என்ற தலைப்பில் நம்ம தியானிச்சுட்டு வந்தோம். அதில் மீட்புன்னா என்ன அர்த்தம், அந்த காரியங்களெல்லாம் பார்த்தோம். ரெண்டாவது, பாவ சரீரமும் மீட்பும் என்ற தலைப்பில் கடந்த நாட்களில் பார்த்தோம். பாவம் என்றால் என்னன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் பாவத்தின் தன்மை என்ன என்றதை பார்த்தோம். பாவம் குடியிருக்கும் இடம் எது என்று பார்த்தோம். அதே பாவ சரீரத்தில் மீட்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து கடந்த நாட்களில் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறது என்னென்னா, பாவமும் மெய்யான விடுதலையும். பாவமும் மெய்யான விடுதலையும். அதே போல் இன்றைக்கும் ஒரு 3 கேள்வியை நான் ஆதாரமாக வைத்தது இன்றைக்கு உங்கள் மத்தியில் இந்த வேத பாடத்தை நான் நகர்த்த தீர்மானித்திருக்கிறேன். அந்த 3 கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது கேள்வி, பாவத்தின் ஆழமான அர்த்தம் என்ன? பாவத்தின் ஆழமான அர்த்தம் என்ன? ஏன்னா போன தடவை நம்ம சொன்னோம், பாவத்தின் அர்த்தத்தை நம்ம பார்க்கல. பாவம் என்றால் என்னென்ன பார்த்தோம், பாவத்தினுடைய தன்மை என்னன்னு பார்த்தோம், பாவத்தினுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கல. அது கிளாஸ் போகும்போது தான் உங்களுக்கு புரியும்னு சொல்லி சொன்னேன். எப்படி நம்ம சில விஷயங்களை பழகி தான் தெரிந்து கொள்ள முடியும். பழகும்போது தான், இப்போ நான் யார் அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் பழகினா தான் நான் யாருன்றது உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் பாவம்னா என்னன்னா, முதல்ல பாவத்தினுடைய தன்மை, பாவம்னா என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்தா தான் நமக்கு பாவத்தினுடைய அர்த்தத்தை விளங்கி கொள்ள முடியும். அதனால் பாவத்தின் ஆழமான அர்த்தம் என்ன என்ற முதல் கேள்வி. இரண்டாவது, நம் சரீரத்தை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன? இந்த சரீரத்தை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன? மூன்றாவதாக பார்க்கிறோம், நன்மை தீமை அறிவின் முடிவு என்ன? ஏன்னா இவ்வளவுத்துக்கும் பாவம் வரத்துக்கு மூல காரணமே என்னங்க? ஆதாமும் ஏவாளும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அவங்க எடுத்துக்கொண்டதுனால என்ன வந்துடுச்சுங்க? உலகத்தில் கீழ்ப்படியாமை கீழ்ப்படியாமை மூலமாக பாவம் வந்தது. அதனால் அந்த நன்மை தீமை அறிகிற அறிவை மனிதன் உடையவனாக மாறிட்டான். ஸோ நன்மை தீமை அறிவின் முடிவு என்ன? கலக்குதா? 3 கேள்வி புரிஞ்சுதுங்களா? முதல் கேள்வி என்னங்க? பாவத்தை குறித்த அர்த்தம் என்ன? ரெண்டாவது, நம் சரீரத்தை குறித்த தேவ திட்டம் என்ன? மூன்றாவது, நன்மை தீமை அறிவின் முடிவு என்ன? சரியா? சரி, அதற்கு முன்பதாக ஒரு 2 வசனத்தை நம்ம வாசித்துட்டு இந்த பாடத்துக்குள்ளாக போகலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமென். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ரோமர் 8:2. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள ஆவி. நல்லா விளங்கிக்கணும் வசனத்தை. சரீரத்தை குறித்து இங்க சொல்லல, இயேசு கிறிஸ்துவினுள்ள ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று விடுதலை ஆக்கிற்றே. பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்தின் நின்று என்னை விடுதலை ஆக்கிற்றே. கிறிஸ்துவினுடைய ஆவியின் பிரமாணம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஆவியின் பிரமாணம் போது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை சொல்லல. ஏன்னா சரீரம் நமக்காக மீட்கும் பொருளாக என்னவா இருக்குதுங்க? அது பலி. ஆனா இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகு இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் எத்தனை வருஷம் நினைக்கிறீங்க? சொல்லுங்க. 3.5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு புள்ளி ஸ்டாப் வச்சுட்டோம் நம்ம. புரியுதா? இந்த உலகத்தில் அவர் 3.5 வருஷம் இருந்தார்.
ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம் முடியவில்லை. இன்ன வரைக்கும் தொடர்ந்து, வருகை வரைக்கும் இருக்கும். அது தேவனுக்கு சித்தமானால் பார்க்கலாம். 3 நிலைப்பாட்டில் இயேசு இப்போ ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார் சபைக்கு. 3 நிலைப்பாட்டில், புரியுதுங்களா? அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுக்கு தான் இந்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணம் என்னை மரணம், பாவம், மரணம் என்கின்ற பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. பாவம், மரணம் என்கின்ற பிரமாணம், அந்த பிரமாணத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணிடுச்சான்? விடுதலை ஆக்கிற்று. சரி, இப்போ இந்த கேள்விக்குள்ளாக நம்ம போகலாம். முதல் கேள்வி, பாவத்தின் ஆழமான அர்த்தம் என்ன? எல்லாவற்றுக்குமே நமக்கு முன்பு தெரிந்திருக்கிற, நம்ம ஆரம்பத்தில் படித்தது தான் வேதம் எபிரேயம், அராமியம், கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. 14ஆம் நூற்றாண்டில் ஆங்கில மொழிபெயர்ப்பு வந்தது. பிற்பாடு 16ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தாங்க. அதுதான் உங்கள் கையிலும் என் கையிலும் இருக்கக்கூடிய ஓல்டு வெர்ஷன், தமிழ் ஓல்டு வெர்ஷன் சொல்லுவாங்க. அதை தமிழ் வேதாகமத்தை இப்போ நம்ம கையில் வச்சுருக்கோம். இப்போது வேதத்தில் நிறைய வார்த்தைகள் நம்ம அப்படியே படிச்சுக்கிட்டே போயிடுவோம். ஆனால் மூல மொழியில் அதுக்கு வியாக்கியானம் இருக்குது, அதுக்கு அர்த்தம் இருக்குது. அது நான் சில வார்த்தைகளெல்லாம் நான் உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணிகிட்டே வரேன். அப்படி பார்க்கும்போது இந்த பாவத்துக்கும் அப்படி தான் ஒரு டெஃபினேஷன் இருக்குது. லாஸ்ட் டைம் நான் கிளாஸ் எடுக்கும் போதே சில விஷயத்த சொன்னேன் உங்களுக்கு. குறிப்பாக பாவத்தினுடைய தன்மை என்னன்னும் போது, பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். பாவம் எதில் எப்படி வந்ததுங்க? ஒருமையில் வந்தது, கரெக்டா? அதே நேரத்தில் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும், ஒருமையில். அதே பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும், பாவம் உன் வாசற்படி படிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம், ஒருமையில் வந்தது. சரியா? ஆக்சுவலாக நம்ம பார்த்தது எல்லாமே அங்கே என்ன தான் வரணும்? பாவங்கள்னு வரணும். ஆனால் பாவம் தான் வந்தது. சரியா? அதை நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தேன். சரி, இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 1:8. நமக்கு பாவம் இல்லை என்போமானால், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். பாத்தீங்களா? நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. கிளியரா சொல்லிட்டாங்க. பாவம் இல்லை என்போமே ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்கள், சத்தியம் நமக்குள் இராது. அடுத்த வசனம் வாசிங்க, 9வது. நம்முடைய பாவங்களை என்ன சொல்றாங்க? நம்முடைய பாவங்களை. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? நமக்கு பாவம் ஒருமையில் வந்தது. ரெண்டாவது சொல்றாங்க பாவங்களை, பன்மையில் வருது. அப்போ முதல்ல சொன்ன பிரகாரம் பார்த்தா ரெண்டாவது என்னதான் சொல்லியிருக்கணும்? நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டாலும் வரணும், அப்படிதானே? ஆனால் இங்கே எப்படி வந்திருக்கு? பன்மையில் வந்திருக்கு. புரியுதுங்களா? அப்போ புரிஞ்சுக்கணும், பாவம் என்கின்ற வார்த்தை, பாவங்கள் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் வேறு. ஆங்கிலத்தில் சின், சின்ஸ், அவ்வளோதான். ஆனால் மூல மொழியில் பார்த்தீங்கன்னா பாவம் அப்படின்னா ஹமர்ச்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்லேயே எழுதிங்க, ஹமர்ச்சியா. இந்த ஹமர்ச்சியா அப்படின்ற பாவம் என்கின்ற வார்த்தையை அமர்ச்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமர்ச்சியான்னா என்ன அர்த்தம்னா, த ரூட் ஆஃப் சின், பாவ வேறுன்னு அர்த்தம். பாவத்தின் வேறு, த ரூட் ஆஃப் சின், அமர்ச்சியா. பாவம் என்று வேதாகமத்தில் எங்கெல்லாம் ஒருமையில் சொல்லியிருக்குதோ அது பாவ வேரை குறிக்கிறதா இருக்கிறது. சரியா? பாவங்கள் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, சின்ஸ்ன்னு வருது பாருங்க, அது அமர்த்தியோஸ் அப்படின்னு சொல்றாங்க. அமர்ச்சியா, அமர்த்தியோஸ். அமர்த்தியோஸ்னா த ஃப்ரூட்ஸ் ஆஃப் சின்னு அர்த்தம். பாவ கனிகள் அப்படின்னு அர்த்தம். பாவ கனிகள். பாவம் என்பது வார்த்தை வேதாகமத்தில் எங்கெல்லாம் வந்திருக்குதோ அது பாவத்தின் வேரை குறிக்கிற சொல். பாவங்கள் என்று வேதாகமத்தில் எங்கெல்லாம் வந்திருக்குதோ அது வேரிலிருந்து வெளிப்படுகிற கனிகளை குறிக்கிற சொல்லு. அதுதான் கடந்த முறை நம்ம பார்த்தோம். பாவங்களுக்கு ஒரு லிஸ்ட் போட்டோமா? எல்லாருக்கும் லிஸ்ட் போட்டோம். ஆனால் ஆதாம் செஞ்சது என்ன? ஏதென்ன கீழ்ப்படியாமை. அதுதான் வேறு. அந்த கீழ்ப்படியாமை என்கின்ற பாவம் என்கிற அமர்ச்சியால அந்த வேர்லேருந்து வெளியில வந்தது தான் மனுக்குலத்தில் இப்போ வெளியே வந்து கொண்டிருக்கிற பாவ கிரியைகள். இதை பாவங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதில் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும்.
நீங்க வேதத்தை இந்த அர்த்தத்தில் படிச்சீங்கன்னு வச்சுங்களேன், தெளிவா புரியும். வேரை குறித்து சொல்லியிருக்கிறாங்களா, கனிகளை குறித்து சொல்லியிருக்காங்களா, அதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து கூட பேசும்போது இப்படி தான் பேசினார் ஒரு இடத்துல. அதாவது இந்த கனி மரம் இதை குறித்து இயேசு ரொம்ப பேசியிருப்பார். நல்ல கனிகள், நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது சொல்லியிருப்பார். இன்னொரு இடத்துல சொல்வார், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 20வது வசனம், மத்தேயு 7:20. ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பாத்தீங்களா, அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். அப்ப இது கனிகள் என்னத்த சொல்றாரு? அந்த சதுசேயர் பரிசேயருடைய பேட் கேரக்டர், அவங்க பாவ சுபாவத்தை தான் சொல்றாரு. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அது அராமிய மொழியில் இயேசு பேசினதுனால இங்கே கனிகள்னு போட்டாங்க. அது எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா அமர்த்தியோஸ் தான் வருது. சரியா? அப்போ புரிஞ்சுக்கணும், பாவம் என்பது வேரை குறிக்கிற சொல், பாவங்கள் என்பது அதிலிருந்து வெளிப்படும் கனிகளை குறிக்கிற சொல். சரியா? இப்போ யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம், யாக்கோபு 1:15. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இங்க பாருங்க, இப்ப பாவம்னா என்ன சொல்லுங்க, சொல்லணும். நீங்க சொன்னா தான் உள்ள போச்சுன்னு அர்த்தம். பாவம் என்றால் என்ன? வேரை குறிக்கிற சொல். பாவங்கள் என்றால் என்ன? கனிகளை குறிக்கிற சொல். கரெக்டா? கிளியரா? அப்ப பாவம் என்பது வேரை குறிக்கிற சொல். இங்க யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல யாக்கோபு தெளிவா பாவம்னு சொல்றோம் இல்லையா, அந்த வேறு அது எப்படி வந்ததுன்னு சொல்ற வசனம் தான் இந்த வசனம். இன்னும் சொல்ல போனா இது ஒரு கீவேர்ட்ஸ், ஒரு திறவுகோல் வசனம். பாவ வேரை பற்றிய திறவுகோல் வசனம் இந்த வசனம். சரியா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் படிங்க பிரதர். பின்பு இச்சையானது, நல்லா கவனிங்க, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். எதை பிறப்பிச்சுதான்? பாவத்தை, பாவ வேரை பிறப்பித்தது. நல்லா கவனிச்சிங்களா? இச்சை கர்ப்பம் தரித்து பாவ வேரை பிறப்பித்தது. சரியா? அடுத்தது, பாவம் பூரணம் ஆகும்போது, பாவ வேர் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். புரியுதுங்களா? இந்த வசனம் எதை குறித்து சொல்லுதுன்னா, ஏதேன்ல நடந்தது. யாரு? நம்ம ஏவாள் அம்மா அந்த மரத்துக்கிட்ட போய் அந்த கனியை பார்த்து என்ன சொன்னாங்க? பார்வைக்கு புசிப்புக்கு அழகும், புசிப்புக்கு நலமும், பார்வைக்கு அழகுமா இருக்குது. அப்போ நம்ம என்ன நினைச்சிடுறோம்னா, அந்த கனியை பார்க்கும்போது அந்த டைம்ல எப்படி இருந்திருக்குது ஏவாளுக்கு? அந்த பார்த்தோன்னா டிங்குன்னு ஒரு லைட் ஒன்று எரிஞ்சு அந்த கனி அப்படியே பிரைட்டாக தெரிஞ்ச மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலாக தேவன் படைக்கும் போது எப்படி தான் படைச்சார் தெரியுமா? ஆக்சுவலாக முதல்ல அந்த வசனம் வாசிங்க. ஏவாளுக்கு எப்படி தென்பட்டது பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமம் 3:6. ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கும். புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். பார்வைக்கு எப்படி இருக்குதா? நோட் பண்ணுங்க, இந்த வார்த்தையை மறக்க கூடாது. பார்வைக்கு என்னவா இருந்ததா? இன்பமா இருந்தது. புத்தியை தெளிவிக்கிறது, புத்தியை தெளிவிக்குது, இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று. புரிஞ்சுதா? பார்வைக்கு அழகும், இன்பம். பார்வைக்கு புசிப்புக்கு நல்லதும், புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கு. கேட்டீங்களா? கிளியரா கேட்டீங்களா? இப்போ ஏவாள் அந்த கனியை பார்த்த உடனே இவ்வளோ விஷயம் வந்தது அவளுக்குள்ள. ஆக்சுவலா அந்த டைமுக்கு அது பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நல்லதும் இல்லை, இன்பம் கிடையாது. தேவன் படைக்கும் போது கனிகளை எப்படி படைச்சார் தெரியுமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 2:9. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான. என்ன வருதுங்க? புசிப்புக்கு நலமுமான. புசிப்புக்கு நலமுமான. சொல்லுங்க, புசிப்புக்கு. அங்க புசிப்புக்கு எப்படி இருந்தது? நல்லது. நோட் பண்ண சொன்னனே, இன்பம். புரிஞ்சுதா? ஏவாள் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்
இன்பம். ஓகே, அப்போ அவளுக்கு அங்க அந்த கனி என்னவா தெரிஞ்சுது? இன்பத்தை கொடுத்துதா? இங்க தேவன் கனியை படிக்கும் போது எப்படி தான் கொடுத்தாரு? நல்லதுக்கு கொடுத்தாரு, நம்ம தேவைக்கு கொடுத்தாரு. இப்போ விஷயம் என்னன்னா, தேவன் படைக்கும் போதே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறது, புசிப்புக்கு நல்லமா இருக்கிற மாதிரி தான் படித்தார். ஆனால் தேவன் கனிகளை வார்த்தையினாலே உருவாக்கினார். வார்த்தையினால உருவாக்கும் போது அதுக்கு ஒரு மகிமை இருந்தது. ஆனால் சாத்தா வந்து ஏவாள் கிட்ட என்ன பண்ணான்னா, வேற வார்த்தையை போட்டான். சரியா? அவன் வேற வார்த்தையை போட்டு சில இச்சிக்கத்தக்க காரியங்களை சொன்னான். என்ன சொன்னான்னா, இதை புசிச்சா நீ என்னவா மாறிடுவ? தேவனை போல மாறிடுவே, இது தேவனுக்கு தெரியும். அல்லங்கதா? இந்த ஒரு விஷயம் சொன்ன உடனே இச்சிக்கப்படத்தக்கதா மாறிடுச்சு, அது இன்பமா மாறிடுச்சு. பாவம் ஏன் இன்பமா இருக்குது? நம்ம நிறைய விஷயத்தை ஏன் பிடிச்சி செய்கிறோன்னா, வேறு அது. புரியுதுங்களா? இந்த வேர் உள்ள வந்துட்டா இதெல்லாம் செய்யும். இன்னைக்கு ஏன் நிறைய வாலிபர்கள் விழுறாங்க? ஏன் இந்த காரியங்களெல்லாம் போகிறாங்க? ஒரு இன்பம். சரியா? புரியுதுங்களா? அப்போ இந்த காரியத்தை நம்ம வச்சு பார்க்கும்போது, பாவ வேர், பாவம் என்று அழைக்கப்படுகிற இடம் பாவத்தின் வேரை குறிக்கிறதாய் இருக்கிறதுன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி, அதனால தான் பாருங்க, வாசிக்க வேண்டாம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்போ பாவம் செய்து, அப்போ இந்த வேறு வந்த உடனே, அதுதான் முன்னாடி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல, என்ன ஆயிடுச்சுங்க? ஆதாமுக்குள்ள இருந்த அந்த தேவ மகிமை, தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், சாவாமை என்னவாயிடுச்சுங்க? எடுபட்டு போயிடுச்சு. சரியா? கிளியரா புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த பாவம், ரூட் ஆஃப் சின், இந்த வேறு பாவ வேறு என்பதற்கு ஒரு சில வசனங்களை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாவங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. நல்ல கவனிங்க, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. சோ இங்க the root of sin, பாவத்தின் வேற சொல்றாங்க. என்ன சொல்றாருன்னா, சுற்றி நெருங்கி நிற்கும் பாவம். விளங்குதா? ஆக்சுவலா சுற்றி நெருங்கி நின்னா ஒருமையில சொல்லக்கூடாதங்க. எப்படி தான் சொல்லியிருக்கணும்? சுற்றி. இப்போ நீங்க நிக்கிறீங்க, உங்களை சுத்தி ஜனங்க நசுக்குனாங்கன்னா, என்னை ஒருவர் அமுக்கி விட்டார் நான் சொல்லுவீங்க, நசுக்கி விட்டார் நான் சொல்லுவீங்க, கூட்டம் தான் செய்யும். புரியுதா? இங்க அதுதான் சொல்ற, சுற்றி நெருக்கி நிற்கிற பாவம் அப்படின்னும் போது இது எதை குறிக்குதுன்னா, முன்னாடியே பார்த்தோம், ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று கொள்ளும் போது அவன் என்னவா மாறுறான்? புது சிருஷ்டியின் அனுபவத்தில் மாறுறான். முன்ன மேலையும் பாவம், உள்ளேயும் பாவம். சரியா? ஞான ஸ்நானம் என்கின்ற பிரமாணத்துக்கு போன உடனே உள்ள ஜீவன் வருது. இப்போ உள்ள இருக்கக்கூடிய மனுஷன் சுற்றி மேல என்ன நிக்குது? சரீரம். இந்த பாவ சரீரத்தை சொல்றாங்க சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். ஏன்னா தேவனுக்கு ஏற்ற மாதிரி உள்ளான மனுஷன் என்ன பண்ண முடியல? செயல்பட முடியல. ஏன்னா சரீரம் என்ன பண்ணுதுங்க? அதுதான் கடந்த முறை பார்த்தோம். ஆவியோ உற்சாகமானது, மாம்சமோ பலவீனமானது. அத்தனீஸ், தேவன் பார்த்து பரிதாபப்படுறது, தேவனுக்குரிய காரியங்களை செயல்படுத்தாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ சரீரம் கூட எப்படி இருக்குதுங்க? 2 நிலைப்பாட்டில் இருக்குது. அது ஒரு வசனம் வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45-46. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45-46. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர்.
உயிர்ப்பிக்கிற ஆவியானார். உயிர்ப்பிக்கிற கரெக்டா? ஆவியானாரா ஆவியானவரா? ஆவியானார். ஆவியானார். புரியுதுங்களா? அப்போ ஜீவ ஆத்துமா அது தேவனுடைய சாயல் தேவனுடைய ரூபமா இருந்து என்ன ஆயிட்டாரு? ஆதாம விழுந்துட்டாரு. விழுந்தோடனே பாவ வேறு வந்துடுச்சு. சரீரம் ரத்தமும் மாம்சமுடையவரா மாறிட்டாரு. ஆனா இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறாரா? உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறார். இப்ப இந்த ஆவி எப்போ வரும்? இந்த உயிர்ப்பிக்கிற ஆவி எப்போ வரும்னா நீங்கள் ஞான ஸ்நானம் என்கின்ற பிரமாணத்துக்கு உங்களை கீழ்ப்படுத்தும் போது வரும். உள்ள அதுதான் born again அப்படின்றாங்க, மறுபிறப்பு. புரியுதா? மறுபிறப்பு. அதே நீங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26, 27. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26, 27. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. பாத்தீங்கன்னா தண்ணீர் முழுக்கினால் என்ன பண்ணோம்? சுத்திகரிக்கும். அப்ப சுத்திகரிப்புன்ற பிரமாணத்துக்கு என்ன தேவை? தண்ணீர் முழுக்கு தேவை. புரியுதுங்களா? பரிசுத்தம் ஆக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள். ஏன் பரிசுத்த தண்ணீர் முழுக்கு வச்சு அந்த பரிசுத்தமா ஆக்குறார்னா கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக, ஆமென், மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ ஏன் ஞான ஸ்நானம் எடுக்கணும்னா அந்த இடத்துல ஒரு சுத்திகரிப்பு நடக்குது. சுத்திகரிப்பு நடக்குது எதுக்கு அப்படின்னா கரை திரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் தமக்கு முன் மகிமையுள்ள சபையாக நிறுத்துவதற்கு ஏதுவா இருக்கிறது. அழகுதா? புரியுதா? அப்போ பாவம் என்கின்ற வேறு சரீரம், உள்ளான ரீதியில் இருக்கக்கூடிய அந்த உள்ளான மனுஷன் வெளியில வெளிப்படாதபடிக்கு இது என்ன பண்ணுது? சுற்றி நெருங்கி நிக்குது. அழகுதா? அதான் எபிரேயர் 12:1 அர்த்தம். இப்ப ரோமர் 8:3 வாசிங்க. ரோமர் 8:3. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும். என்ன சாயலாகவும்? பாவ மாம்சம், ரூட் ஆஃப் சின். புரியுதுங்களா? பாவ வேரின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்ன பண்ணப்பட்டது? நமக்காக பலியிடப்பட்டது. கரெக்டா? மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மாம்சத்துக்குள்ளாக பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஏன்னா இப்போ ஆதாம் விழுந்த உடனே பாவ வேர் வந்துடுச்சு, அமர்ச்சியா வந்துடுச்சு. இப்போ இதை போக்கணும்னா இன்னொரு அமர்ச்சியா வரணும். அப்போ இயேசு ரத்தமும் மாம்சமும் உடையவராக வந்தார். அவர் ஜீவனை கொடுத்ததுனால இப்போ இந்த பாவ சரீரத்துக்குரிய ஆக்கின இருக்குது பாருங்க, தண்டனை. அந்த தண்டனை யார் மேல போயிடுச்சு? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மேல போயிடுச்சு. அதனால தான் வசனம் தெளிவா சொல்லணும். அது வாசிக்கிட்ட 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவம் ஆக்கப்பட்டார். அமர்ச்சியான்ற வார்த்தை பாவ வேர். இயேசு பாவ வேர் கிடையாது. ஆனா பிதாவாகிய தேவன் அவரை நமக்காக என்ன பண்ணாரு? நம்ம பாவ வேர்ல இருக்கக்கூடிய தண்டனையை அவருக்கு கொடுக்கிறதுக்காக அவரை பாவ வேராக மாற்றினார். இயேசுவை பாவ வேராக மாற்றி இப்ப என்ன பண்ணிட்டாரு? ஆக்கினைய அவருக்குள்ள கொடுத்தாரு. அவர் அந்த பாவ வேர்வினால பாவ வேரா இல்லாத அவர் பாவ வேராக ஆக்கப்பட்டார். சரியா? விளங்குதுங்களா? இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். இது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ முதல்ல அறிமுகப்படுத்துற ஒரு வசனம் எங்கங்க? யோவான் ஸ்நானகன் இயேசுவை பத்தி என்ன சொன்னாரு? இதோ பாவங்களையா பாவத்தையா? சிலர் பாவங்கள்ன்றீங்க, சிலர் பாவத்தைன்றீங்க. சரி போய் பாவத்தையா பாவங்களை வசனம் யோவான் 1ஆம் அதிகாரம் 28
9வது வசனம், யோவான் 1:29. மறுநாளிலே ஆ. யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லங்கதா என்ன சொன்னாரு? ரூட் ஆஃப் சின், பாவ வேற சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். சரி, இன்னும் ஒரு வசனம் பார்க்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 7:8. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. ஒரு நிமிஷம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்குமே. வழங்குதா? இப்போ பாவமானது என்ன பண்ணுதான்? கற்பனையினாலே சமயம் பெற்று. அப்படின்னா என்னங்க? பாவ வேறு, கற்பனையின போது சட்டம், லா இல்லையா? இப்போ தேவன் என்ன கொடுத்தாரு மனுஷனுக்கு? இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், பாவத்தின் சம்பளத்தை சொன்னார். கரெக்டா? பாவ வேறுக்குரிய சம்பளத்தை சொன்னார். இது பிரமாணம். தேவன் சொல்லிட்டா சொன்னது தான். ஒருவேளை ஏவாள் அந்த கனியை பறிக்கும் போது தேவன் என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு குரல் கொடுத்துருக்கலாம், இல்ல கையில ஒன்று போட்டிருக்கலாம், ஏதாவது பண்ணிருக்கலாம். ஒண்ணுமே பண்ணல. எவ்வளவு முக்கியமான ஸ்பாட் அது. உங்க பிள்ளை, நீங்க சொல்றீங்க ஹெவி வால்ட் கரண்ட்டை தொடாதமா, அது தொட்டா பிரச்சனை வரன்னு சொல்றீங்க, மீறி அதை தொட போகும்போது பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? இதான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம். தேவன் நீதி உள்ளவர், அவர் நீதி கேடு செய்கிறவர் அல்ல. ஏன்னா அநீதி எல்லாம் பாவம், ரூட் ஆஃப் சின். அது தேவனை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அப்போ பிரமாணத்தை வச்சாரு. பிரமாணத்தை மீறினா என்ன வரும்னு சொல்லிட்டாரு. பிரமாணத்தை மீறினா பாவம் வந்துடுச்சு, கீழ்ப்படியாம வந்துடுச்சு. சரியா? விளங்குதா? புரியுதா? இப்போ இந்த கற்பனையினால இந்த சட்ட திட்டங்கள், தேவனுடைய பிரமாணம் அந்த பாவத்தை டேக் ஓவர் பண்ணி அது செயல்படுது. அது என்ன பண்ணுது? செயல்படுது. அதனால தான் இங்கே நியாயப்பிரமாணத்தை குறித்து நிறைய இடத்துல பவுல் பேசியிருப்பார். ரோமர் புஸ்தகத்தை எடுத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லுவார். ஏன்னா தேவன் முதல்ல பிரமாணத்தை கொடுத்தாரு. என்ன? அதாவது சட்டத்தை கொடுத்தாரு. இதை புசிக்காத அப்படின்னு ஒரு சட்டத்தை கொடுத்தாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த சட்டத்தை எழுதி கொடுத்தாரு. 10 கட்டளையா எழுதி கொடுத்தாரு. இது 10 கட்டளையும் எதுக்குன்னா செய்யாத 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 செய்யாதன்னு. சரியா? செய்யாதன்னு சொல்லி தான் இந்த 10 கட்டளை போட்டார். ஆனால் தேவன் இஸ்ரவேலருக்கு கொடுத்த மொத்த கட்டளை 5 தோரா, அந்த 5 ஆகமங்களை, ஆதி ஆகமம், யாத்திராகமம், எண்ணாகமம், உபாகமம், லேவியராகமம், அந்த 5 ஆகமங்களை படிச்சிங்கன்னா 613 கட்டளை கொடுத்தார். எவ்வளோ கட்டளை? 613. அதில் பெஸ்ட் ஆஃப் 10 கட்டளை என்ன பண்ணிட்டாரு? அவரே கையில் எழுதி கொடுத்துட்டார். இந்த கையில் எழுதினது என்னன்னா செய்யாத செய்யாத செய்யாதன்னு எழுதி கொடுத்தாரு. ஏன்னா பாவத்தின் வேரோட தாக்கம் என்னன்றதை இஸ்ரவேலர் புரிஞ்சுக்கணும். இவர் சொன்னதெல்லாம் இவங்க என்னதான் பண்ணாங்க? முதல் கட்டளை என்ன ஆயிடுச்சு? என்னை இல்லாமல் வேற ஒரு தேவர் உனக்கு உண்டா இருக்க வேண்டாம்னு கையில் எழுதி மோச கையில் கொடுக்குறாரு. கீழே வந்தா என்ன இருக்குது? கண்ணுக்குட்டியை வச்சு கோம்பாடினாங்க. நம்ம ஆளு டென்ஷன் ஆகி என்ன பண்ணிட்டாரு? ஓடிச்சிட்டார். அப்ப புரியுதா? பாவ வேறு என்பது கீழ்ப்படியாமை. அதுதான் முன்னாடியே பார்த்தோம். பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன சொல்லுங்க? கீழ்ப்படியாமை. அது என்ன ஆகாது? கீழ்ப்படியாது. சரி, இப்ப பாவம் என்றால் பாவ வேரை குறிக்கிற சொல். பாவங்கள் அதுக்கு வருவோம். அது வேதத்தில் சொல்லப்பட்ட சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இங்க பாத்தீங்களா? பாவங்களை மறைக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? வாழ்வடைய மாட்டான். பாவத்தை மறைக்கிறவன் சொல்ல, பாவங்களை. ஏன்னா உள்ள என்ன வந்துடுச்சு? பாவன்ற வேர் வந்து அது இப்போ கனிவு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. துர்க்கிரியைகள், அந்த ஜென்ம சுபாவம் எல்லாம் வெளியில வந்து அதை என்ன பண்ணாத? சாலமன் சொல்றாரு, மறைக்காத. மறைக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்?
வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான். இரக்கம் பெறுவான். விளங்குதா? இன்னொரு வசனம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 48. இயேசு கிறிஸ்து வந்து பாவங்களை சிலருக்கு என்ன பண்ணாரு? மன்னிச்சார் இல்லையா? சிலருக்கு பாவங்களை மன்னிச்சாரா மன்னிக்கலையா? அவரே சொல்லுகிறாரு, மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. அப்போ அவர் மன்னிக்கும் போது எப்படி மன்னிச்சார்? லூக்கா 7ஆம் அதிகாரம் 48வது வசனம். லூக்கா 7:48. அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். என்ன சொன்னாருங்க? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஏன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்ல இயேசு? ஏன்னா அவர் மரிக்கல. இயேசு மரிக்கல, ஜீவ பலியா தன்னை ஒப்பு கொடுக்கல. அவர் தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியா கொடுத்தாதான் இந்த பாவம் என்கின்ற வேற அவர் என்ன பண்ணோம்? எடுக்கணும். அப்போ எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வேதத்தை அந்த 4 காஸ்பலை நீங்க வாசித்தீங்கன்னா அவர் எல்லா இடத்துலையும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது தான் பேசியிருப்பார். புரியுதா? விளங்குதுங்களா? சரி, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் இவங்க எப்படி இந்த வார்த்தையை பிரயோகித்தார்கள்? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலர் 3:20. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு. என்னவா? நிவர்த்தி செய்யப்படும். ஸ்டார்டிங். உங்கள் பாவங்கள் பாவம் இல்ல, பாவங்கள் நிவர்த்தி செய்யும் படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்பி என்ன பண்ணா? குணப்படுங்கள். புரிஞ்சுதுங்களா? பாவம்ன்றதுக்கும் பாவங்கள்ன்றதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சுதா? நிறைய வசனங்கள் இருக்கு, டைம் போதாது. அதனால நான் ஒரு 4 வசனத்தை கொண்டு வந்தேன். நீங்கள் சும்மா கன்கார்டன்ஸில் டைப் பண்ணிங்கன்னா, பாவம்னு டைப் பண்ணிங்கன்னா வருது வசனம், பாவங்கள்னு போட்டிங்கன்னா வருது வசனம். அப்போ அதை நீங்கள் இந்த அர்த்தத்தில் படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். சரியா? நம்ம இங்கே கேட்குறதோட வீட்டில் போய் வச்சிடக்கூடாது. என்ன பண்ணோம்? ஆமாம், பெராயா மக்கள் இருந்தாங்களே, எல்லா சபையாரை காட்டிலும் அவருக்கு எப்படின்னாங்களா? நற்குணசாலிகள். குணசாலி இல்ல, நற்குணசாலிகள். ஏன் தெரியுமா? காரியம் இப்படி இருக்கிறதா என்று நாள்தோறும் வேதத்தை ஆராய்ந்தார். புரியுதுங்களா? ஏதோ சொல்லிட்டாரு, சொல்ற ஒரு டக்கரு, அதனால நம்பக்கூடாது. யார் சொன்னாலும் என்ன பண்ணக்கூடாது? நம்ப கூடாது. நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும். வேதத்தை நீங்க அதன் அடிப்படையில் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது கர்த்தர் புதிய வெளிச்சத்தை கொடுப்பார். ஒருவேளை எனக்கு கிடைச்ச வெளிச்சத்தை விட நீங்க பார்க்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுப்பார். சரியா? அதனால கற்றுக்கொண்டு விட்டேன் அப்படின்ற எண்ணம் யாருக்குமே வரக்கூடாது. கற்றுக்கொண்டு விட்டேன்ற எண்ணம் வரவே கூடாது. ஆரம்பத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கும் போதே, ரபிமார்கள் கற்றுக் கொடுக்கும் போது 2 விஷயத்த சொல்லுவாங்க. ஒன்று, மரணிக்கிற வரைக்கும் கற்றுக்கொள். எப்போ வரைக்கும்? சாவர வரைக்கும் கற்றுக்கணும். ஏன்னா இந்த பைபிளில் முடியாது, அப்போ கூட மனுஷனால இந்த வேதத்தை முடியாது. 2வது, போதிக்கிறவனுக்குரிய மேன்மை உனக்குள்ளே இருக்கக்கூடாது. நான் நல்லா போதிக்கிறவன், நான் நல்லா இருக்கேன், அதனால தான் அந்த ட்ரெஸ் கோடு கூட பெஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்றாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஆளுங்கள்லாம் கோட் சுட்டெல்லாம் போடுறாங்க. சரி இருக்குது, போட்டு சுற்றுறாங்க, விட்டுட்டுங்க. சொல்ல வரேன். ஏன்னா இதெல்லாம் ஏன்னா ஒரு சாமானியன் கூட நம்மக்கிட்ட வந்து பேசணும். புரியுதுங்களா? ஒரு சாதாரண மனுஷன் கூட நம்மக்கிட்ட வந்து என்ன பண்ணோம்? பேசக்கூடிய அளவுக்கு. இயேசு அப்படி தான் இருந்தார், அப்போஸ்தலர்கள் அப்படி தான் இருந்தாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸும் சரி, அவங்களுடைய அணுகுமுறையும் சரி, இப்படி தான் இருந்தார். சரியா? சரி, போட்டோம். இப்போ பாவங்கள் என்பதற்கு வியாக்கியானத்தை நம்ம பார்த்தோம். இன்னொரு, இது 2மே சேர்ந்த மாதிரி வரும் சில இடத்துல. பாவங்கள்ன்றது 2மே சேர்ந்த மாதிரி ஒரு சில இடத்துல வருது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு. என்ன சொல்றாரு? பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்ப பாவம் செய்யாதபடிக்குனா என்னது? ரூட் ஆஃப் சின், பாவ வேறு அது இருக்குது. பாவ வேற என்ன பண்ணக்கூடாதுன்றாரு? செய்யக்கூடாதுன்றார். பைபிள்ல 2 விதமான பாவம்னு சொல்லி இருக்குது. சொல்லுங்க பாப்போம், என்னது அது? மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல பாவம். பாவங்கள் இல்ல, பாவம். தேவனுக்கு சித்தமானால் அடுத்த கிளாஸ்ல நம்ம அதான் பார்க்க போறோம். எது மரணத்துக்கு ஏதுவான பாவம், எது மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம்ன்றதை நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அப்போ இங்க சொல்றாரு, வாசிங்க பிரதர். பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், நல்லா கேளுங்க, பாவம் செய்வானானால்
நீதிபரராய் இருக்கிற ஆ, இயேசு கிறிஸ்து ஆ. நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அடுத்த வசனம் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி என்ன செய்கிற வந்துச்சுங்க? முன்னாடி என்ன வந்தது? பாவம். பாவம். பாவம் செய்யாத நீதி செஞ்சினா இந்த பாவத்துக்கு கிருபாதார பலி யார்தான்? அவரே. இயேசுதான். அதனால பாவங்களை அறிக்கையிடு. அப்போ பெரிய பாவம், வேறு கொத்த பாவம் ஒன்று இருக்குது, கனிகளுக்கு ஒத்த பாவம்னு இருக்குது. அதுதான் மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவில்லாத. ரொம்ப டயர்டாகிறான்னு நினைக்கிறேன் சார். புரியுதா? மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம். நம்ம அந்த கிளாஸ் பார்க்கும்போது இது டீட்டெயிலாக நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஸோ இது வரைக்கும் பாவத்தின் ஆழமான அர்த்தம் என்னன்றது புரிஞ்சுதுங்களா? விளங்குச்சா? புரியாதவங்க இருக்கிறீங்களா? இல்லையா? சரி. பாவம் என்பது வேரை குறிக்கிறது, அது இந்த சரீரத்தை வேரை குறிக்கிறது. பாவங்கள் என்பது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய கனிகளை குறிக்கிறது. வேதத்தை இந்த அர்த்தத்தில் நீங்கள் படித்தால் அநேக காரியங்கள் பண்ணும். இப்போ இந்த பாவம் வேறுன்றத கொஞ்சம் ஆழமாக நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி, இன்னும் ஆழமாக. ஏன்னா வேறுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு புரியாது. அப்போ வேறுன்றது என்னன்னா கீழ்ப்படியாமை. சரியா? பாவம் என்றால் என்ன? கீழ்ப்படியாமை. சரியா? இது எப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணுவோம், ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பண்ணலாம். இப்போ பண்ண போகிறோம் ஒரு எக்ஸசைஸ். பயப்படாதீங்க. நீங்கள் உக்காந்த இடத்துலையே நீங்கள் கண்ணை முடிக்கணும். சரியா? இது எல்லாருமே செய்யணும், இதை எல்லாருமே செய்யணும். ஏன்னா பாவ வேர் கீழ்ப்படியாமனா என்னன்றது இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சரியா? பயப்படாதீங்க. எல்லாருமே கண்ணு முடிக்கணும், யாரும் கண்ணு தரக்கூடாது. அப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன். நீங்கள் லகுவாய் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான், உக்காந்தே செய்யக்கூடிய விஷயந்தான், ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. நான் ஒரு கமெண்ட் பண்ணுறேன், அதுக்கு நீங்கள் முழுசாக கீழ்ப்படியணும். என்ன பண்ணோம்? கீழ்ப்படியணும். ஓகேவா? ரெடியா? எல்லாம் கண்ண முடியுங்க. இந்த ஒன்றரைங்கள்லாம் பார்க்கக்கூடாது, அப்போ தான் புரியாது இல்லைன்னா உங்களுக்கு. சரியா? எல்லாம் கண்ண முட்டிங்களா? ஓகே, ரைட். நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், நான் சொல்லி கண்ணை திறன்னு சொல்லும் போது தான் நீங்கள் திறக்கணும். அது வரைக்கும் கண்ணை முடிக்குங்க, யாரும் கண்ணை திறக்கூடாது. ஓகேவா? இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், அந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் சிந்தனையில் கொண்டு வரக்கூடாது. நான் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் உங்கள் சிந்தனையில் கொண்டு வரக்கூடாது. சரியா? யாருமே பாம்பை நினைக்காதீங்க, அதுவும் ரெட்டத்தலை பாம்பை நினைக்கவே நினைக்காதீங்க. பாம்பை நினைக்காதீங்க, ரெட்டத்தலை பாம்பை நினைக்கவே நினைக்காதீங்க. உங்கள் சிந்தனையில் வரக்கூடாது. இப்போ கண்ணை துறங்க. பாம்பு வந்துதா வரலையா? சிரிக்கிறத பார்த்தா ஆடி போயிருக்குன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? ஏன்னா இது வேறு, இது கீழ்ப்படியாது. சத்தம் என்ன கேட்குதோ அது உள்ள வந்துடும். இப்ப தெரியுதா ஏவாள் ஏன் விழுந்தான்னு? சத்தம் கேட்டுச்சு, இதை புசி நீ தேவனை போல மாறிடுற. இது பாவத்தின் வேர், இது கீழ்ப்படியாமை. சொன்ன மாத்திரத்திலே வந்துடும். இதுனா பரவாயில்ல, நமக்கெல்லாம் டெஸ்ட் வைக்கும் போதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தெல்லாம் சொன்னாங்க, அப்படியே கண்ணு முன்னாடி வந்துச்சு. பெஜாராயிட்டேன் நான், என்னப்பா இதுன்னு. அப்புறமா தான் தெரிஞ்சு இந்த சரீரம் பண்ணுற வேலை இவ்வளவும். புரியுதுங்களா? ஏன்னா இது பாவத்தின் வேறு. சரியா? புரியுதா? சரி, ஓகே. ஸோ முதல் கேள்வி, பாவத்தின் ஆழமான அர்த்தம் என்ன என்பதற்கு நம்மளுக்கு இப்போ புரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த எக்ஸசைஸில் நீங்கள் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சரியா? புரிஞ்சுதா? சரி. இப்போ ரெண்டாவது கேள்வி, நம் சரீரத்தை குறித்த தேவ திட்டம் என்ன? ஏன்னா இந்த சரீரம் தான் என்னதுங்க? பாவத்தின் வேறு இல்லையா? அப்போ இந்த சரீரம் பாவத்தின் வேறா இருக்கிறதுனால, பாவம் இதுல இருக்கிறதுனால பாவத்தில் விழுந்து கிடக்கலாமோ? சொல்லுங்க. அப்போ ஒரு மாற்றம் வரணும். சரியா? மாற்றம் வரணும். அந்த மாற்றம் தான் தேவனுடைய திட்டம். சரியா? அந்த மாற்றம் தான் தேவனுடைய திட்டம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 கொரிந்தியர் 3:17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். என்னவா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா யார் கெடுப்பாவாம்?
தேவனே கெடுப்பாராம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ இந்த பாவ வேறான இந்த சரீரத்தை நாம் கெடுத்தால் தேவனுடைய பிரமாணம் நம்மை கெடுக்கும். அதான் சொல்றாரு, ஒருவன் ஆலயத்தை கெடுத்தா தேவனே என்ன பண்ணுவார்? அவனை கெடுப்பான். அது கெடுக்கிறதுனா என்னன்றது நான் வரேன், பயந்துடாதீங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை, சத்தியம் விடுதலையை கொடுக்கணும், சத்தியம் சந்தோஷத்தை கொடுக்கணும். சத்தியம் முட்டை மந்திரம் வச்ச மாதிரி இருக்கக்கூடாது. சில இடத்துலலாம் சத்தியத்தை கேட்டோம்னா அது ஏண்டா போகணும்னு ஆகிடும். அது கிடையாது சத்தியம். சத்தியம் விடுதலையை கொடுக்கும். சரியா? அப்போ நீங்களும் நானும் இந்த பாவ வேறுள்ள இந்த சரீரம் தேவனுக்கு என்னவா இருக்குதா? தேவனுடைய திட்டத்தில் என்னவா இருக்குது? தேவனுடைய ஆலயம். இது பரிசுத்தமா இருக்குது. என்னவா இருக்குது? பரிசுத்தமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 9வது வசனம் கூட வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். ஊழியம்னா என்னன்றத பவுல் சொல்றார். ஏன் நான் வேலைக்காரனா இருக்கிறேன்? நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும். விசுவாசிகள் என்னவா மாறணும்? வெறும் பண்ணை இல்லைங்க, தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். ஆமென். தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா மாறணுமா? புரியுதுங்களா? இதுதாங்க ஒவ்வொரு ஊழியனுடைய இலக்கு. முன்னாடி இருக்கிறவங்க தேவனுடைய ஆலயமா மாறணும், தேவனுடைய பண்ணையா மாறணும், தேவனுடைய மாளிகையா மாறணும். சரியா? இந்த சரீரம் நல்லா கேட்டுங்க, சரீரம் இதை தேவன் இந்த சரீரத்தை குறித்த திட்டம். இது எப்படி முடியும்? இந்த சரீரத்தை தேவனுடைய திட்டம் எப்படி நிறைவேற்றும் அப்படின்னா வாசிங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே உங்கள் சரீரங்களை என்னவா ஒப்பு கொடுக்கணுமா? படிங்க. பரிசுத்தமும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. போதுங்க, புரிஞ்சுதுங்களா? நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலி. ஆக்சுவலா தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர் யாரு? இயேசு. தன்னுடைய சரீரத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தாரு. இப்போ அந்த நிலைமைக்கு யார் போனோம்? நம்ம போனோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? நம்ம சரீரத்தை சிலுவையில் அரைஞ்சிடலாமா? ரோமர் சேவர்களெல்லாம் ஃபோன் பண்ணி வர வச்சு, ஐயா அறையுங்க எங்களை, நாங்களே இயேசுவை போல என்ன பண்ணோம்? ஜீவ பலியாக கொடுக்குறோம். அப்போ எது ஜீவ பலினா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்று ஞான ஸ்நானம் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் ஜீவ பலியாக கொடுக்குறீங்க உங்கள் சரீரத்தை. ஆக்சுவலாக ஞான ஸ்நானம்ன்றது பெரிய சப்ஜெக்ட், புரியுதுங்களா? அது பெரிய சப்ஜெக்ட். நம்ம இன்னைக்கு ஒரு சில வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய விஷயத்தில் நம்ம ஜெயிச்சிடலாம், நிறைய விஷயத்தை நம்ம சாதிச்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த ஞான ஸ்நானம்ன்றது விசுவாசிகள் மத்தியில் எப்படி இருக்குதுன்னா, நிறைய இடத்துக்கு போகிறதுனால சொல்கிறேன். சிலர்லாம் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஞான ஸ்நானம் எடுத்துகிட்டா உண்மையாக இருக்கணுங்க, உண்மையாக இருக்கணும். உண்மை இல்லாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதில் செய்யக்கூடாது. அதனால் டைம் மட்டும் பார்த்துக்கலாம், இப்படி ஸ்கிப் பண்ணுறது. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க ஞானஸ்தானம் எடுத்தவங்களே சரியில்லைங்க, நான் எதுக்குங்க எடுக்கணும்? புரியுதா? இன்னும் ஒரு சிலர் நான் எதுட்டுங்க, எப்போ குழந்தையில தலையில் தண்ணி ஊற்றுனாங்க பாருங்க, அப்போ முழுக்கு ஞானஸ்தானம் முக்கியங்க. நல்லா புரிஞ்சுங்க, முழுக்கு ஞானஸ்தானம் முக்கியம். அப்போ என்ன அப்படின்னா, அந்த சரீரத்தை பாவ வேற என்ன பண்றாங்க தெரியுமா? தண்ணிக்குள்ள என்ன பண்றாங்க? முக்குறாங்க. தண்ணீர் தேவனுடைய உடன்படிக்கை. தண்ணீரை பற்றி தனியாக பார்க்கணும். காற்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, தண்ணிக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. தேவனுடைய ஆதீனத்தில் ஒவ்வொரு காரியங்கள் இருக்குது. ஒரு இடத்துல சொல்கிற தம்முடைய தூதர்களை என்னவா வச்சிருக்கிறாரா?
காற்றுகளை வச்சிருக்கிறாரா. இன்னொரு இடத்துல நீதிமானுடைய இருதயத்திலிருந்து என்ன வருமா? ஜீவ ஊற்று, தண்ணி வருமா. புரியுதா? இப்போ தண்ணி தேவனுடைய உடன்படிக்கைக்கு நிழலா இருக்குது. இப்போ அவனை என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆத்மாவை, அந்த பாவ வேற உள்ள இறக்குன உடனே இயேசு மரித்தார் பார்த்தீங்களா, அந்த நிலைமைக்கு போயிடுது. மறுபடியும் எழுப்பின உடனே இயேசு உயிர்த்தார் இல்லைங்களா, அந்த நிலைமைக்கு வந்துடுது. இப்போ உள்ள என்ன வருது தெரியுமா? புது சிருஷ்டியின் அனுபவம். இது பிரமாணம். இதுதான் நம்ம சரீரத்தை என்ன பண்றோம்? ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறது. வாசிங்களா, அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்போஸ்தலர் 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். புரியுதுங்களா? ஞானஸ்தானம் பெற்று உன் கமா வருதா? கமா வருதா? வருதுங்களா? இல்லை, பைபிளை பார்க்கட்டும். கமா வருதா? சொல்லுங்க. வருதா வரலையா? வருதுங்களா? கமா வருதா புள்ளி வருதா? கமா தானே? 100%? ஓகே. அப்போ பைபிளில் புள்ளிக்கு, கமாக்கு, ஆச்சரியக்குறிக்கு, கேள்விக்குறிக்கு எல்லாம் மீனிங் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணோம்? ஞானஸ்தானம் பெற்று என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். இதாங்க பாவ மன்னிப்பு நிச்சயம் எப்போ கிடைக்கும்னா, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தான் கிடைக்கும். நீங்க அதை எடுத்துட்ட பிறகு நீங்க தேவ சமூகத்தில் நீங்க செய்யற பாவங்களை அறிக்கையிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது மன்னிக்கப்பட்டது என்கின்ற இருதயத்தில் நிச்சயம் வரும். ரெண்டாவது, அதற்குரிய செயல்பாடு வரும். ஏன்னா கடந்த முறை பார்த்தோம், பாவம் என்னவா இருக்குது? தேவனுக்கு நமக்கும் என்ன வருது? ஒரு பிரிவினையை உண்டாக்குது. அந்த பிரிவினை இல்லாதபடி செய்வது தான் இந்த ஞான ஸ்நானம். அதே ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-4. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும், எப்படி சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக சொல்றாரு பாத்தீங்களா, அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? என்ன சொல்லிட்டாருன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாம் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றோம்ன்றதை என்ன பண்ணல? அறியாம இருக்கிறீங்களான்னு கேட்கிறார். ஏன் தெரியுமா? இயேசு எப்படி தன்னை பிதாவாகிய தேவனுக்கு சுகந்த வாசனையா தேவனுடைய சித்தத்தை அவர் ஒப்பு கொடுத்தாரோ, அந்த சித்தத்தை இந்த பூமியில இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் ஞானஸ்நானம். ஹலோ, விளங்குதா? புரியுதுங்களா? அதுதான் அங்க சொல்றாரு. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. பாருங்க, எல்லாம் அந்த கம்பாரிசன் பாருங்க. இயேசு மரித்தது போல, இயேசு உயிர்த்தது போல, நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புரியுதுங்களா? விளங்குதா? அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்துக்கு நம்ம சரீரத்தில் அக்செப்ட் பண்றது தான் பேப்டிசம். சரியா? அதுதான் இந்த சரீரத்தில் தேவனுடைய திட்டம் முழுமையா நிறைவேறணும்னா ஞானஸ்தானம் என்ட்ரி பாஸ். அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு தான் என்ன பண்ண முடியும்? போக முடியும். டிக்கெட் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? தேவன் கிரியை செய்ய முடியாது. ஏன்னா பிரமாணம். இது என்னது? பிரமாணம். சரியா? அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27 வாசிங்க. கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். ஏன் எடுத்திருக்கிறோம்னா கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம். புரியுதுங்களா? இந்த பாவ வேறு எப்படி நித்திய ஜீவனுக்குரியதா மாறுதுன்னு பாருங்க. தேவனுடைய திட்டம் அப்படியே அந்த மாற்றத்துக்கு ஞானஸ்நானம் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிற இந்த ஒரு காரியம் மிகவும் அவசியம். அதனால பாருங்க, கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டீர்களேன்னா, இப்போ ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்ட பிறகு நெக்ஸ்ட் சில மாற்றங்கள் வருது.
விசுவாசியினுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வருது. அது வாசிங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல், பாருங்க, அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும். நிறுத்துங்க, என்னவா மாறுறோமா? பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தார்னா எதுங்க அது? இன்னைக்கு பரலோகத்துக்கு போவோமான்னா போவனா? சில இடத்துல டென்ஷன் ஆயிடுறாங்க எல்லாரும். எப்படிங்க நீங்கள் எங்கள் ஆளுங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அது எவ்வளோ மோசமான ஜனங்க தெரியுமா? அப்படின்னு நிறைய இடத்துல இந்த மாதிரி ஸ்டடியே நடத்துறது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாமெல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். சரியா? இந்த வார்த்தைகளை தியானிக்க செஞ்சிருக்கா. அப்போ இந்த பிரமாணத்தில் இந்த சரீரத்தை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன? தேவனுடைய பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. என்னவா இருக்கிறோமா? தேவனுடைய வீட்டார் இருந்ததுங்க. தேவனுடைய வீடு எதுங்க? புரியுதுங்களா? பரலோகம் முதல்ல. ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. ஃபைனலா வரும். பரலோக தேவனுடைய வீட்டாரும் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும், நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. புரியுதா? பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். என்ன அர்த்தம் புரியுதா? ஆக்சுவலா வேதாகமத்தில் சில வார்த்தைகள்லாம் டென்ஸ் பயன்படுத்துவாங்க, அதாவது காலங்களை பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம்ன்றங்களே. அந்த மாதிரி பைபிள் ஸ்டடியில் இன்ஹேரஸ் டென்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்ஹேரஸ் டென்ஸ். இந்த இன்ஹேரஸ் டென்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, துவக்கப்பட்ட ஒரு காரியம் முடிவில்லாமல் நடைபெறுது. ஃபார் எக்ஸாம்பிள், அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள். சரியா? தழும்புகளாலே குணமா. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய தழும்பு எப்போ நடந்தது? ஃபியூச்சர். அதாவது ஐ மீன் பாஸ்ட் டென்ஸில் நடந்தது. இப்போ நடக்குதா? இயேசு கிறிஸ்துனுடைய தழும்புகளை நம்ம என்ன பண்ணுறோம்? குணமடைகிறோமா? நடக்குமா இனியும்? இதான் இன்ஹெரிஸ்டன்ஸ். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள்னா இது முடிவில்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கிற காரியம். இந்த சரீரத்தை குறித்த தேவனுடைய திட்டம். புரியுதுங்களா? ஒரு வசனம் கூட வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:20. 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. என்ன சொல்றாங்க? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களா என்ன அர்த்தங்க? ஆக்சுவலாக நான் கடந்த முறை சொன்னேன், பைபிள் டிரான்ஸ்லேஷனில் சில பைபிள் நான் சொன்னேன். திருவிவிலியம். எத்தனை பேர் அதை மொபைலில் டவுன்லோட் பண்ணீங்க? பைபிள் ஸ்டடிக்கு ரொம்ப முக்கியம், வேதத்தை படிக்கிறது ரொம்ப முக்கியம். விற்கிறாங்க கூட. இஎல்எஸில் போனீங்கன்னா திருவிவிலியம் விற்கிறாங்க. ஃப்ரீ ஆப் தான், அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த வார்த்தை கிரயத்து கொல்லப்பட்டீர்களேன்னு இருக்குல்ல, திருவிவிலியத்தில் இருக்கா? அப்படிதா எடுக்க முடியுமா? அது வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:20. 1 கொரிந்தியர் 6:20 இருக்கா? சரி. அந்த திருவிவிலியத்தில் பார்த்தீங்கன்னா விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்களேன்னு வரும். என்னது? விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்களேன்னு வரும். அப்போ அதுதான் இங்க சொல்றாங்க, கிரயத்து கொல்லப்பட்டீர்களே. அப்போ இந்த சரீரத்தை தேவன் என்ன பண்ணிக்கிறாரு? ஒரு கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. யாருக்கு? அவருக்கு. தேவனுடைய இருக்குதா பிரதர்? தேவனுடைய பண்ணையாக, தேவனுடைய வீடாக, தேவனுடைய ஆலயமாக என்ன பண்றாரு? 1 கொரிந்தியர் 6:20. வாசிங்க. நோ ப்ராப்ளம்.
கீழே கீழே இருக்குது இடிபின்னு போட்டிருக்கோம் பாருங்க. காட்டுங்க பிரதர். வாசிங்க, நீங்க வாசிங்க. கடவுள் உங்களை பாத்தீங்களா? இங்க கிரியத்து கொல்லப்பட்டீர்களேன்னு போட்டிருக்கு, அங்க என்ன போட்டிருக்கு? கடவுள் உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். மீட்டிருக்கிறாரா? வாங்கியிருக்கிறார். மீட்டுள்ளார், விலை கொடுத்திருக்கிறார். அந்த விலை என்ன தெரியுங்களா? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம், சாரி அந்த 6:20 முடிச்சிருங்களேன். 1 கொரிந்தியர் 6:20 முடிச்சிருங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும், வருது பாருங்க, உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். இப்ப இந்த சரீரத்தை குறித்து தேவ திட்டம் என்ன? சரீரத்திலையும் ஆவியிலையும் யாரை மகிமைப்படுத்தணுமா? தேவனை மகிமை. ஏன்னா தேவன் இதுக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு? பிரைஸ் கொடுத்திருக்கிறாரு, விலை கொடுத்திருக்கிறாரு. என்ன விலை? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை என்னவா என்ன சொன்னாரு? சுய இரத்தத்தினாலே, தேவன் தம்முடைய சுய இரத்தம். நல்லா கவனிங்க. தேவன் என்னவா இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு. இங்க என்ன வருது? ஆவியா இருக்கிறவருக்கு எப்படி ரத்தம் வரும்? முன்னாடி பார்த்தோமே, அந்த ஆவிய, பரிசுத்த ஆவிய கன்னி மரியாளுடைய வயிற்றுல அனுப்பினோம்னு என்னவா மாறிடுச்சுங்க? ரத்தமும் மாமிசமும் உடையவராய் மாறிட்டாங்க. அதைத்தான் இங்க சொல்றாரு. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த. போதும், புரியுதுங்களா? அப்போ விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம், கிரயத்து கொள்ளப்பட்டிருக்கோம். தேவனே விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. தேவன் என்ன விலை கொடுத்தார்னா, தம்முடைய ஆவியை ரத்தமாக, குமாரனாக, வார்த்தையாக மாற்றி இந்த விலையை கொடுத்திருக்கிறார். இப்போ சொல்லுங்க, இந்த சரீரம் நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்த முடியுமா? இந்த ஆவியை நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்த முடியுமா? இது யாருடையதுங்க? தேவனுடையது. சரியா? அப்ப 2 கேள்வி முடிஞ்சது. முதல் கேள்வி என்னன்னு பார்த்தோம், பாவத்தின் ஆழமான அர்த்தம் என்ன? 2வது, நம் சரீரத்தை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன? புரிஞ்சுதுங்களா? சரீரத்தை குறித்த தேவனுடைய திட்டம் புரிஞ்சுதா? 3வது கேள்வி, நன்மை தீமை அறிவின் முடிவு என்ன? இவ்வளவு விஷயத்துக்கு காரணம் என்னன்னா, ஏஜென்ட் தோட்டத்தில் இருந்த அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததுனால்தான். அப்போ தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார். உண்டாக்கினவனுக்கு புத்தி அவசியம் இல்லை, அறிவு தேவையில்லை. ஏன்னா தேவ அறிவை பெற்றிருந்தான். என்ன அறிவை பெற்றிருந்தான்? தேவ அறிவை பெற்றிருந்தான். அவனுக்கு மாம்சீகமா அறிவு என்ன தேவையில்லை. ஆனா பிசாசு என்ன பண்ணான்? இன்ஜெக்ட் பண்ணி அந்த அறிவை உள்ள கொண்டு வந்தான். இப்போ உள்ள வந்த உடனே, அதை புசிச்ச உடனே, அந்த கனியினுடைய பிரமாணம் என்னன்னா, த ட்ரீ ஆஃப் நாலேஜ், உலகத்துக்குரிய நாலேஜ். புரியுதா? அப்போ அந்த நாலேஜ், அந்த அறிவு உள்ள வந்துடுச்சு இவனுக்குள்ள. அறிவு உள்ள வந்தவன, உலக அறிவு உள்ள வந்தவன, சாத்தானுடைய அறிவு உள்ள வந்தவன, தேவனுடைய அறிவு வெளியில போயிடுச்சு. அதனால்தான் பாருங்க, தேவனை அறிகிற அறிவுன்னு ஒன்று இருக்கு, கிறிஸ்துவை அறிகிற அறிவுன்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும். அதில் என்னென்ன இருக்குதுன்றதை நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? விளங்குதா? அப்போ நன்மை தீமை அறிவின் முடிவு என்ன? இப்போ நம்ம இருக்கிறது அப்படிதான் இருக்கிறோம். இந்த நன்மை தீமையை பகுத்தறியக்கூடிய அறிவில் தான் இருக்கிறோம். சரியா? முதல்ல தீமை, இதனுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு பார்க்கலாம். தீமையோட செயல்பாடு என்ன? ரோமர் 7:5. ரோமர் 7:5. நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக. என்ன கொடுக்குதான் இது? மரணத்துக்கு ஏதுவான கனிகள் கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பேலன்ஸ் செய்தது. புரியுதுங்களா? பேலன்ஸ் செய்தான். இப்ப தீமை இந்த சரீரத்தில் என்ன பண்ணுது? மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கும்படி பேலன்ஸ் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப நன்மை என்ன?
கொலோசியர் 1:10. கொலோசியர் 1:10. சகலவித நற்கிரியைகளுமாகிய சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. என்னவா? நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. வந்துருச்சு பார்த்தீங்களா? தேவனை அறிகிற அறிவில் என்ன பண்ணோம்? விருத்தி அடையணும். அப்ப புரியுதுங்களா? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி மனுஷன் புசிச்ச உடனே இந்த 2 அறிவும் நமக்கு வந்துடுச்சு. ஒன்று, மரணத்துக்கு ஏதுவான கனியும் நம்மளால கொடுக்க முடியும், நற்கிரியைகளாகிய நற்கனிகளையும் நம்மளால கொடுக்க முடியும். இப்போ நம்ம எதை சார்ந்து இருக்கிறோன்றது தான் முக்கியம். ஒருவேளை நம்ம இந்த தீமையை சார்ந்தா என்ன நடக்கும், நன்மையை சார்ந்தா என்ன நடக்கும்ன்றது பிரமாணம். சரியா? அது என்னது? பிரமாணம். அது ஒரு வசனம் வாசிங்களேன். 1 தீமோத்தேயு 5:24. 1 தீமோத்தேயு 5:24. சிலருடைய பாவங்கள் என்ன வருதுங்க? சிலருடைய பாவங்கள். பாவங்கள்னா என்னதுங்க? பாவ கனிகள், ஃப்ரூட்ஸ் ஆஃப் சின். ஓகே, கனிகள் என்ன பண்ணுதான்? வெளியரங்கமாய் இருந்து. பாவம் செய்யறது வெளியரங்கமா செய்யறோமா? அந்த கனிகள் வெளிப்படும் போது கோவப்படுறது எல்லாரும் என்ன பண்றாங்க? பார்க்குறாங்களா? இது வெளியரங்கமா வரும்போது என்ன ஆகுதான்? நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். என்ன ஆகுதான்? நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். ஆக்சுவலாக நியாய தீர்ப்புன்றது தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் என்ன நடக்கும்? நியாய தீர்ப்பு நடக்கும். அப்போ தேவன் உலகத்தார் எப்படி நியாய தீர்க்கிறார்? அந்த நியாய தீர்ப்பு எப்படிங்க? கிரியைக்கு தக்க தீர்ப்பு. உலகத்தாருக்கு சொல்றேன், ரட்சிக்கப்படாதவங்களுக்கு சொல்றேன். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கிரியைக்கு தக்க, சொல்லுங்க, வாயில வர மாட்டேங்குது. பலன் தான், கரெக்டு தான், ரொம்ப யோசிக்காதீங்க. அது வருதுன்றார் இல்லையா? கிரியைக்கு தக்க பலனை விசுவாசிக்கு, அவிசுவாசிக்கு கிரியைக்கு தட்ட தீர்ப்பு. சரியா? அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆனால் விசுவாசிக்கு வருவோம், உலகத்தார விட்டுருவோம், விசுவாசிக்கு வருவோம். அப்போ சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு என்ன பண்ணுதான்? முந்திக் கொள்றதுன்னா அப்போ தீர்ப்பு என்னது? கிரியைக்கு தக்க பலன். அப்போ அங்க அப்போ தண்டனை எப்போ? நீதிமானுக்கு நியாய தீர்ப்பு நடக்கும் போது கிரியைக்கு தக்க பலன், ஆங்கிலத்தில் ரிவார்டுன்னு வருது. ரிவார்டு கொடுக்குறாங்களாம். எப்போ? உலகத்தில் நியாய தீர்ப்பு நடக்கும் போது. அப்போ தண்டனை எப்போ வரும்? வாசிங்க 1 பேதுரு 4:17. 1 பேதுரு 4:17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. புரியுதுங்களா? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம். எப்போ காலம்? எந்த காலம் இது? ஆதி சபை ஆரம்பிச்சாரு பாருங்க, பேதுரு எழுதுறாரு. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீடுனா எது? முன்னாடி பார்த்தோம் எபேசியர்ல. யார் தேவனுடைய வீடு? நம்ம தான். தேவனுடைய வீட்டில துவங்கும் காலமுமாய் இருக்கிறது. துவங்கும் காலம். ஆதி சபை ஸ்டார்ட் ஆகும் போதே விசுவாசிக்கு நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புரியுதா? முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால், சொல்றாரு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஓபனிங் நம்ம தான்பா. விசுவாசியை பார்த்து சொல்றாரு, முந்தி நம்மிடத்துல துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும். பாத்தீங்களா? அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ஆனாலும் வாழ்க்கையில் பிரச்சனை வருதா? இருக்குதா? குறையோடு தான் போகிறோம்ல. வாழ்க்கை இப்படி தான் போகுது. ஏன்? திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், பார்த்துருக்கீங்களா? திடீர்னு மன அழுத்தம் வரும், திடீர்னு தேவையில்லாத பிரச்சனை வரும். ஏன் வந்ததுன்னே தெரில. சில நேரத்துலலாம் ஏன் இருக்கிறோன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு என்ன ஆகிடுதுங்க பிரச்சனை வந்தோடனே நம்ம ஒன்று என்ன தெரியுமா சொல்லுவோம்? இந்த மனுஷனால தான், இதால தான், அதால தான் அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்கள நம்ம காரணம் காட்டுவோம். ஆக்சுவலாக மெயின் காரணம் யார் தாங்க? நம்ம தான். பிரச்சனை வருதா, முதல்ல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உமக்கு விரோதமாக நான் என்ன செஞ்சுருக்கிறேன். இது தீர்ப்பு. என்னது தீர்ப்பு? இங்கே நடக்குது. இங்கேயே அவர் திருத்தி அவருடைய வருகையில் நம்ம செஞ்ச நன்மைக்கு ரிவார்டு கொடுக்குறாரு. அப்போ தண்டனை இந்த பூமியில். அப்போ தண்டனைன்னும் போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில பல பிரச்சனைகள். புரியுதுங்களா? விளங்குதா? தேவன் தூக்கி உங்களை வேறு மாதிரியெல்லாம் பண்ணிடல, உணர வைப்பார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தேவன் என்ன பண்ணுவார்? உணர வைப்பார். அப்போது பிரச்சனை எதிர்மறையானால் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். உடனே மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், உடனே மாறிடும்.
நீங்க பிரச்சனைக்கு மற்றவங்களை காரணம் காட்டாம உங்களை நீங்க காரணம் காட்டுங்க. எதனால ஆண்டவரே வந்தது? ஏன்னா அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். அப்போ நன்மைக்கு ஏதுவல சில நேரத்தில் சில உபாதைகளை நம்ம கடந்து போனோம். அதுக்கு தேவன் பலன் கொடுப்பாரு. பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையில நீங்க கடந்து போவீங்க, ஆனா சந்தோஷமா இருப்பீங்க. விளங்குதா? அதை இயேசு சொன்னார், உலகத்துல உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்த, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னாரு. புரியுதுங்களா? அப்போ பாவம் நன்மை தீமையினுடைய முடிவு என்னன்னா, நன்மையை விதைத்தால் நன்மையை அறுப்போம், தீமையை விதைத்தால் சொல்லுங்க தீமையை அறுப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 1 தெசலோனிக்கேயர் 5:23 சீக்கிரமா வாசிங்க, முடிச்சிடலாம். சமாதானத்தின் தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தம் ஆக்குவாராக. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்ப எப்படி காப்பாக்க முடியும்? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலுமா என்ன ஆக்குவாரு? பரிசுத்தமாக்குவார். அப்போ சுத்திகரிப்பு தாங்க இதுக்கு தீர்வு. நல்லா புரிஞ்சுங்க, புரியுற மாதிரி ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வரேன். பாவமும் மெய்யான விடுதலையும் நம்ம தியானிக்கிறோம். பாவத்தினுடைய ஆழமான அர்த்தம் என்ன? பாவம் என்ன வேற குறிக்குது, பாவங்கள் என்றால் இதிலிருந்து வெளிப்படக்கூடிய பாவ கிரியைகளை குறிக்குது. சரியா? இப்போ இந்த சரீரத்தில் இருக்கிறதுனால அப்படியே போக முடியாது, பாவத்துக்கே எசைஞ்சு போக முடியாது. அப்போ இந்த பாவத்தை குறித்து தேவனுடைய திட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இனிமேல் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது இந்த சரீரத்தை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் கெடுத்தீங்கன்னா தேவனை என்ன பண்ணிடுவார்? கெடுத்துடுவார். அப்போ தேவனே கெடுப்பார்னா என்ன? அதான் நியாயத்தீர்ப்பு. புரியுதுங்களா? நம்ம எதிர்மறையாக செயல்பட்டால் அதான் நன்மை தீமாரியை கொடுத்த விருட்சத்தின் கனியுடைய தன்மை. எதிர்மறையாக செயல்பட்டால் எல்லாமே எதிர்மறையாக தான் நடக்கும், நேர்மறையாக செயல்பட்டால் சகலமும் நேர்மறையாக நடக்கும். வளருதுங்களா? அப்போ இந்த அடிப்படையில் நம்ம வாழறதுக்கு நமக்கு உதவி செய்கிறது தான் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். அப்போ இந்த பாவ சரீரத்தில் நீங்கள் பாவத்தை எதிர்க்க கற்றுக்கணும். எதிர்க்கும் போது விழுவீங்க தெரியுமா? கண்டிப்பாக விழுவீங்க. விழும் போது இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு போதுமானதாக இருக்குது. அப்போ விழாதபடிக்கு உங்களை காக்குவதற்கு இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் இருக்குது. அந்த ரத்தத்தை உதாசீனப்படுத்தி விழுந்தாலும் கொட்டுறதுக்கு தேவனுடைய கரம் இருக்குது. ஹலோ, புரியுதா? விளங்குதா? அவருடைய கரங்களிலே விழுகிறது எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அந்த அளவுக்கெல்லாம் போல தேவன் நம்மளுக்கு கிருபையாக தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நமக்கு காரியங்களை நடப்பித்து கொண்டு இருக்கிறார். 2 கொரிந்தியர் 7:1 வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். தெய்வ பயம்னு சொல்கிறோமே, அது என்னதுங்க? நிறைய பேருக்கு தெய்வ பயத்துக்கு வியாக்கியானமே தெரியாது. அர்த்தம் என்ன தெரியுமா? நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் சொன்னார். கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளுங்கள் சொன்னார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை ஒரு காலமும் தரிசிக்க முடியாது. அந்த பரிசுத்தத்தை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி பொழுதும், ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு காலையும் நம்ம சுத்திகரிக்க பாவத்தை நீங்க விட மாட்டீங்க, பாவம் உங்களை விட்டுடும். புரியுதுங்களா? இதான் பாவமும் மெய்யான விடுதலை. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. அதனால் இந்த பாவத்திலிருந்து தேவன் நமக்கு விடுதலைக்கு தம்முடைய குமாரன் மேலும் கொடுத்ததன் மூலமாக தேவனுக்கு நம்ம நன்றி பலிகளை ஏறெடுப்போம். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு சிறு ஜெபத்தோடு கூட முடிக்கலாம்.